சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். ஓ அவ்வளோ ஆயிடுச்சு. வந்தாலும் நான் தான் தட்டி பார்த்துட்டு இருந்தேன். வந்ததுல நான் தான் ஊதிக்கிட்டே இருக்கேன். நான் தான் சொல்லுவேன். இங்க பாரு, என்னதான் உச்சத்துல அடிக்குது. உச்சத்துல அடிச்சதுங்க? எது உச்சத்துல அடிச்சது? இதுதான் உச்சத்துல அடிச்சது. அப்ப நான் தான் சொல்லுவேன். ஏய், ரெண்டும் வேற வேற கருவிடா. இவருக்கு இல்ல, உடனே வேற வேற கருவியாமா. நான் தான் சொல்லுவேன். ஏய் தள்ளுங்கண்ணே, வேற எதுவும் இல்ல. வணக்கம் தான். வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. நாடகத்துக்கு நேரமாச்சு, வாங்க எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். அப்படியா? நாடகத்துக்கா? சரி சரி போ. ஏய், அதை விடு. நாடகம் எங்க போடுறோம்? அட நாங்க இந்த ஊட்டி பஸ் ஸ்டாண்ட். அடே, 100 நாள் வேலை திட்டத்திலும் போட்டாச்சு. அட இந்த அங்கன்வாடியில போட்டத சொல்றியா நீ? அங்கேயும் போட்டாச்சு, ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்காங்க, ரோட்லயும் போட்டாச்சு. ஏப்பா அன்னைக்கு அந்த தோட்டத்துல போய் போட்டோமே காட்டுக்குள்ள, அங்கேயும் போட்டாச்சு. எல்லா இடத்துலயும் போட்டாச்சு. அப்போ இந்த வாட்டி எங்க போட போறோம்? ஏய், இந்த சந்திராயன்ல போடுறோமா? இல்லடா, சுடுகாட்டுல போட போறோம். சுடுகாட்டுல? ஏண்டா? இல்ல நீ போடு. டேய் டேய் டேய், இங்க வா. சுடுகாடுடா. ஏப்பா இங்க இந்த பேய் பிசாசெல்லாம் வராதா? டேய், நாடகத்தோட கதை களம் வந்து சுடுகாடுடா. மாற்றுக்களம் வழங்கும் சுடுகாடு இல்லடா, நாடகத்தோட களம்டா. ஓ அப்படியா? சரி, யாருப்பா நடிப்பாங்கலாம் வந்து? டேய், வருஷம் எல்லா நாடக தினத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3 புது பேர் அரங்கேற்றுவோமா இல்லையா? யாரு பைசல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? டேய் சும்மா இருடா. காலேஜுக்கெல்லாம் போறோம்ல, ஆமா, அங்க ஒரு 2 பேரு காலேஜ்ல. ஆமாடா. அவனை நம்ம போனா எப்படா இவனுக்கு விட்டுட்டு போவானுங்கன்னு பாப்பாங்க. அவனுக்கு இங்க வந்து நடிச்சு போறாங்க. இன்னும் 2 பேர் அப்படி இப்படின்னு கூட்டு வந்துட்டோம். எப்படி? டேய் சும்மா இருடா. அப்புறம் இந்த பேங்க்ல வேலை செய்யுதுல, ஆமா, அதையும் கூட்டிட்டு வந்தாச்சு. அதுக்கு லீவே தர மாட்டாங்களேப்பா. சரி வீடு, நமக்கு என்ன? சரி அப்ப போட்டுருவோமா? போட்டுருவோம். சரி சரி, இந்த நாடகத்தை கூடி என்னப்பா யாருமே காணோம். ஐயா போய் அப்படி போய் நீ வா. எல்லாம் சொன்னா என்ன பேருங்க வேணாம் ஃபர்ஸ்ட். டேய், இவரு கூட தப்பிச்சிருவாரா? நாளுதான் எனக்கு பயமா இருக்கு. ஏய், இத்தனை வருஷம் ஓட்டிட்டோம், இன்னைக்கு ஓட்டிடலாம். ஓட்டிடலாமா? சரி. ஏய், ஞாபகம் இருக்கும் தானே? இருக்குண்டா. நான் இருக்கல, வா பின்னாடி வா. தன்னே நன்னே தானே தானே நன்னே தானே தன்னே நன்னே தானே தானே நானே தானே. அடடா இல்லடா, கேரக்டர் பேர் சொல்லுங்கடா. ஐயா என் பேரு சுருளி. சுருளி. தன்னே நன்னே தானே என் பேரு வீரமொய்தீன். சொல்லல. கௌதம் யாரு? நான் முத்து. இதுங்களுக்கு ஒழுங்கா கும்மியா அடிக்க தரல. நீங்க வர பாடுங்க, சும்மா பேசிட்டே இருக்கீங்க. எனக்கு என்னமோ நம்ம முடிச்சிருக்கப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து கும்மி அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். தன்னே நன்னே தானே தானே நன்னே தானே. என் பேர் என்ன சொல்லியடா? உன் பேர் சொல்லிடுவா. என் பேரு புவியரசு. இருப்பா, என் பேரு நான் சொல்லல. ஓ, என் பேரு குணசேகரன். தன்னே நன்னே தானே தானே நன்னே அட, தானே. எத்தனை டைம் சுத்திக்கிட்டே இருக்கிறது? எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் வாங்க. போங்க போங்க. சரி. தன்னே நன்னே தானே தானே நன்னே தானே. வெள்ளி மலவாணி
இதுக்கு தான் சொல்றேன் எல்லாம் எலக்ட்ரிக்கா கொண்டு வாங்கடா. அட இங்க இருந்து வரது காணோம். சீக்கிரம் இந்த விளக்கு எங்க? விளக்கெல்லாம் தெரியாது போமா. தள்ளி போயிடா அண்ணே டைமாச்சு நாடகம் போட வேண்டிய எப்ப முடியும் இதெல்லாம் 2K கிட்ஸ்டா. இந்த ஐபிஎல் பார்க்க போயிடுவான். ஆமா தள்ளி வை பாருங்க. ஏய் 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 சாங்கடி பண்றீங்களா? இப்படி நின்னுக்கிறேன்டா. டேய் இப்படி நின்னுக்கலாம். அது பத்திரக்கா வெயிட்டிங் இங்க வந்து நில்லு. டேய் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. நம்மளே நடிச்சிருவோம். அப்படிங்கிற சரி எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியாதான் இருக்கு. டேய் குழந்தை நீ பாரு. உங்க ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க? காத்து வேற அடிக்குது. சரி சரி போலாமா? ஆரம்பிக்கலாமா? எல்லாம் சரியா இருக்கா? இப்ப எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு. நம்மள எந்திரிச்சிட்டீங்களா? கரெக்டா இருக்கா? பாரு பாரு. கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே. யாரு கதை? ஆமா யார் கதை? எல்லா மனிதர்களும் சுமந்து திரிகிறார்கள் ஏதோ ஒரு கதையை. சுகமானதோ சோகமானதோ அது தண்ணீரில் கரைந்து போகும் உப்பை போல் கரைந்து போவதில்லை. கூழாங்கல்லாய் நகர்ந்து பார்க்கிறது. அப்படி ஈரம் சுமந்து நகர்ந்து பார்க்கும் கதைதான் யார் கதை. இது உங்களின் கதை இல்லை, நம் கதை. பிணங்கள் பேசவில்லை, சனங்கள் பேசியது. இது சனங்களின் கதை. அடுத்த நாடகத்திலிருந்து அவரை கூப்பிடு. நீங்க நாளைக்கு இந்த ஒரு வரியா 5 பேருக்கு பேச தெரியாம தான் உங்க கையிலேயே கொடுத்தோம். இல்லப்பா, அவரு காத்தெல்லாம் வெளியே விட்டாரு, அதான் பிரச்சனை. சரி 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 சரி. சரி. யார் கதை? யார் கதை? அடை கதை. உங்கள் கதை. இவங்க கதையா? ஆமா. ஒரு மண்ணாங்கட்டில போய் உட்காரு. ஆரம்பிச்சிருவானே. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. ஆண்டி டேய், ஆண்டிடா. ஆண்டிடா. ஆண்டி ஆண்டி ஆண்டி. வேண்டாம் வேண்டாம். எத்தனை கால் வரும்? 2 கால் இருக்குடா. சுக்லி வர வர உன் வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி அண்ணா பசிக்குதுண்ணா. நீங்க என்னடா பசிக்குது. பசிக்குதா? நாடகம் முடிஞ்சுதான் சோறு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. அதுக்கு மேல அவனை பாட சொல்லுங்கள. தெரியாது. எங்க கிட்ட ஒரு கதை இருக்கு, கேக்குறீங்களா? ஓ டேய் சத்தம் கேட்டுச்சா? சத்தெல்லாம் கேட்டுச்சு. அதெல்லாம் புதுசா வந்ததுடா. புதுசா ஆ. பாத்துட்டு வரேன். இந்த ஒரு கதை இருக்குண்ணே, அதை நான் சொல்லட்டு போனேன். போய் பார்த்துட்டு வா போ. என் கதையை சொல்லட்டுமா? அப்படியா இல்லடா? என் கதையை கேளையா? கிளவியா இருக்காங்க. கிளவியா? அது ரொம்ப நாள் அங்கதான்டா இருக்கு. சரி சரி. ஆ. அந்த பாட்டு
பாடல அடுத்த வரி பாடு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. இது இல்ல, அங்கே எங்க மறந்துட்டேன். போன வெட்டியா, என்கிட்ட ஒரு கதை இருக்கு. என் மகனை பத்தின கதை. எல்லாரும் கேளுங்க. எனக்கு ஒரே ஒரு மகன். அழகுன அழகு, அப்படியோ ஒரு அழகு. என்னமா இல்லையா? உன்னை விட அழகா இருப்பான்டா என் மகன், கருப்பா இருந்தா. உன்னை விட அழகா இருப்பாங்கிற வேறங்கிற என்னடா நீ? என் கெட்ட நேரமோ என்னவோ தெரியல, என் பொண்டாட்டி அவன் பிறந்த கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டான். தாயில்லா புள்ள தப்பான வழிக்கு போகக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தேன். அவன் கேட்ட பொருளெல்லாம் கேட்ட நேரத்துல வாங்கி கொடுத்தேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சு. என் பக்கத்து வீட்டு ராமசாமி மகன் டாக்டருக்கு படிக்கிறான். அதனால என் மகனையும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு அந்த நீட்டுக்கு படிக்க வச்சேன். இது என்னடா பம்பா போச்சு? பக்கத்து வீட்டு பையன் கக்கூசு போறானா, இவங்க கக்கூசு போவாங்களா? என் பையன் தானே அவன். என் பையன் தானே, எனக்கு ஆசை இருக்குமே இருக்காதா? அதனாலதான் அவனையும் படிக்க சொன்னேன். நீட்னா என்னன்னா மறுபடி அடிவாங்க விடாது. அவனையும் படிக்க சொன்னேன். எங்க நான் பேசுற காதுலயே வாங்க மாட்டேன்ட்டான். பேப்பரையும் பேனாவையும் எடுத்துட்டு கிறுக்கிக்கிட்டே இருந்தாங்கிறேன். சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கவே மாட்டேன்ட்டான். வந்துச்சு கோவம், அடிச்சேன், துன்புறுத்தினேன், தொலைய பிடிச்ச சிவத்துல அடிச்சேன். அதுல இருந்து என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டான். ஒரு நாள் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, என் பையன் பேசவே இல்லை. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு மனசு கேட்காம இப்படிதான் செபத்தை பார்த்த மேனிக்கு நின்றுட்டு இருந்தான். ஐயா, என் மானே என்கிட்ட பேசியா, உனக்கு பிடிச்ச மாதிரி படம்லாம் வரையா, செவரு முழுக்க இருக்கையா, என்கிட்ட பேச மட்டும் செய்யான்னு அடிச்சதுல அவன் குட்டி பேதளிச்சு திரும்ப குழந்தையாவே மாறிட்டான். அவனுக்கு சோறு விட்டுறாரு, குளிக்க வைக்கிற வரைக்கும் நான் தான் இப்ப பார்த்துட்டு. நானும் இங்க வந்துட்டேன் இந்த பாவி பேடு பக்கத்துல. இப்ப என் பையனை யாரு பார்த்துக்குவா? என் பையனை யாரையா பார்த்துக்குவா? அவன் வாழ்க்கை என்னால நாசமா வச்சு. அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப துள்ளிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் எரிச்சுக்கிட்டே இருந்தானா, பொச்சுக்கிட்டு எந்திரிச்சிட்டான். விடுவானா? பெரிய கட்டை எடுத்து போட்டேன் வாயில, தலையில போட்டேன். நானும் நினைச்சு முன்ன அடிச்சுட்டான் அவன். சொல்லி இன்னொன்னு சொல்லட்டா, இவன் டாக்டர் ஆகணுமாமா, இவன் டாக்டர் ஆக வேண்டியதாடா. அவன் வளர்த்துறான்ல, ஏன் அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு பிள்ளைகளை பிடிச்ச மாதிரி படிக்க கூடாதா? சொல்லி படிக்கலாம், ஆனா ஒரு டைம் ஆச்சும் அந்த பையன் கிட்ட போய் கேட்டுக்குமா இல்லையா? இங்க யாருமே அவங்க குழந்தைக்கு கிட்ட பேசவே மாட்டாங்க. தன் கையில ஒரு பூதம் இருக்குல்லடா எப்பவுமே. யாரு? டேய் போன சொன்னடா. போனா சொல்லி இருந்தாலும் இந்த கதைலாம் பெரிய கதை இல்ல, தலை வலிக்குது. ஏன்னு சொல்லு, நமக்கா நடந்துச்சு. ஆமா, அவ்வளவுதான். பசிக்குது. சரி உட்கார் உட்கார், பாப்பா சோறு கொண்டு வரும், கொஞ்ச நேரம் ஆகும். ஒரு வாய் சோத்துக்கு உங்ககிட்ட என்னெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு பாரு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. அடுத்த லைன் பாடுறா பாடுறா. அங்க 4 மாதமா துயவரண்டா, குயவரல்லடா, குயவனை வேண்டி, குயவனை வேண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. அழிச்சுட்டானுவ. எங்க ஊரு பேரு பூஞ்சோலை. பூஞ்சோலை பல அடிவாரத்துல ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன கிராமம். செடி
மரம் கொடியிரு பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சியா. அழிச்சு போட்டானுங்க, எல்லாத்தையும் அழிச்சு போட்டானுங்கயா. அந்த மரத்தை துண்டு துண்டா வெட்டி வித்துட்டானுங்கயா. யாருக்கு ஆகுத்தீங்க? எங்களுக்கா? யாருக்கு ஆகுத்தீங்க? எவ்வளவு ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்காரருக்கார எங்க காட்ட விட்டீங்க? இதோ 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 இங்க வேலை இருந்துச்சு. ஒரு பட்டு போல வரும், ஒரு பட்டு போல வரும். அதுல 20 பறவை முட்டை இட்டு இருந்துச்சியா, முட்டை இட்டு இருந்துச்சியா. அந்த சவுண்ட், அந்த சத்தம் கேட்குதாயா? அது கத்தலையா? அழுகுதியா? அது அழுகுதியா? அது அழுகுதியா? ஐயோ, காதெல்லாம் சத்தமா கேட்குது. ஒரே அழுகு சத்தமா கேட்குது. உங்களுக்கு கேட்குதாயா? உங்களுக்கு கேட்குதா? யானை போற பாதையெல்லாம் அடிச்சு வேலி போட்டு வச்சிருக்கானுவையா. வேலி போட்டு வச்சிருக்கானுங்க. வேலி போட்டு மட்டும் இல்லாம யானை ஊருக்குள்ள வந்துருச்சுன்றானுவையா. யானை ஊருக்குள்ள வந்துருச்சுன்றானுவ. இந்த உலகம் மனுஷனுக்கு மட்டுமாயா? எல்லாத்துக்குமானதாயா அந்த உலகம்? எல்லாத்துக்குமானது. பறவையும் விலங்கும் இல்லாத உலகத்துல மனுஷனால வாழ முடியாதுயா. ஆனா மனுஷன் இல்லாத உலகத்துல இந்த பறவையும் இந்த விலங்கும் நிம்மதியா வாழியா. ஆனா ஒண்ணியா வரும், இங்க எல்லாத்துக்கும் வரும். தண்ணிய பாட்டில தூக்கிட்டு சுத்துறீங்கல்ல, இதே மாதிரி நீங்க சுவாசிக்கிற காத்தையும் தூக்கிட்டு சுத்துவீங்கயா. இந்த காலம் கண்டிப்பா வரும். இது ஏன் காரியா? இது ஏன் காரி? ஏன் காரியை வச்சு நான் எங்கேயா போறது? இது ஏன் காரியா? இது ஏன் காரியா? அவன் மேல பரிதாபப்பட்டெல்லாம் அழுல. கடைசியில சாவு விட்டு போயிட்டான்டா. அண்ணா என்ன சொல்றான்? கடைசியில காத்தா நம்ம பாட்டால தூக்கணுமாமா. காடு அவன் ஏன் காடுன்னா சுடுகாடு உங்களோட. சுடுகாடு என்ன தைரியம் அவனுக்கு? பாட்டல்ல தண்ணி வச்சா காத்து எடுத்துருவாங்களா? இவ சொன்னா இவங்க எல்லாம் கேட்டுருவாங்களா? வேற இவங்களோட கதைடா, நம்ம கதையா? அதான் நமக்கு வரும்ப பாத்துக்கலாம். பசிக்குது. அட போடா, அப்பா வரும், அப்பா வரும்டா. அப்பா என்னடா பாப்பா? அப்பா நான் புதுசா ஒண்ணு வந்துருச்சுன்னு நினைச்சதா? எங்க பாத்தீங்க? இங்கதா அப்பா சுடுகாட்டுல தான் இருப்பாரு. ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு. சிரிக்காம வாங்க. இது எனக்கே பத்தாது. டேய் உராயில அங்க வெயி. டேய்டா முத்தே முத்தே, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? ஸ்கூல்ல நான்
எப்ப பார்த்தாலும் படி 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 படினே சொல்றாங்கப்பா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். ஸ்கூல் சேஞ்ச். சும்மா இருடா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணுமா? கதை சொல்லுவாங்க ஸ்கூல்ல. அம்மா ஸ்கூல் இல்ல ஸ்கூல். ஸ்கூல் இல்லடா ஸ்கூலாமா? மாத்திட்டாங்களா? ஏய் கதை எல்லாம் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல கதை சொல்லாம இருப்பாங்களா? உங்க அப்பாவுக்கு ஒரு கதை தெரியும், கேள்வி சொல்லுவான். என்னது கதை? கதையா? ஒரு ஊர்ல ஒரு நரி, அதோட கதை சரி. அவ்வளவுதான் கதை. நாளைக்கு வா. உங்க அப்பா 2 வரி பாட்டையே மறந்துடுவான், கதை சொல்லுவான். நீ நாளைக்கு வா, உனக்கு கதையும் சொல்றேன். உனக்கு எவ்வளவு படிக்க முடியுதோ அவ்வளவு படி, சரியா? ஆனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடும். எத்தனை பேய் வந்தாலும் திருந்த மாட்டேன். போ நாளைக்கு. டேய் சோத்த போடுறாங்க. அப்ப சாப்பிடலாம். அதோட கதை சரி. அப்ப நிறைய எங்க வாழும்? காட்டுல தானே. அப்ப காடுங்க. அப்ப நிறைய எங்க வாழும்? நிறைய எங்க வாழும்? உள்ள பைத்தியமாக்கி சும்மா டேய் பத்திரிக்கை வெயிடா. அங்க வச்சா நீ சாப்பிடுவேன். டேய் அங்கிருந்து சாப்பிடணும்டா. சாப்பிட்டுட்டு இருந்தா பகிர்ந்துக்கலாம். சரிடா சரி. ஆமா, எதுக்கு கை மேனேஜ் பண்றதுக்காக வச்சிருக்க? டேய் சும்மா தட்டு வேணடா, இதுக்கு ஒரு கதை இருக்குடா. நித்யா, உண்மையா கதை இருக்குடா. நித்யா, உன் கதை இருக்கட்டும், எனக்கு ஒரு கதை இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் கேட்கறியா? சாகுற வயசுல செத்துருச்சு. இந்த கிழவிக்கு என்ன கதை இருக்கும்? நீ கேளு. எனக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பொண்ண நல்லா படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பி வச்சான். கிழவி அந்த பக்கம் போய் கதை சொல்லு. வேலைக்கு போன இடத்துல அவ வேற சாதி பையனை காதலிச்சுட்டான். வீட்டுக்கு வந்து இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நின்னான். என் மகன் அதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த விஷயம் ஊர்காரர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஊரே கூடி நின்னு என் பேத்திய கொன்றணும்னு சொல்லிட்டாரு. என் பையன் பதறி போயிட்டான். அங்கிட்டும் இங்கிட்டுமா வளர்த்து தெரிஞ்சான். செல்லமா வளர்த்த ஒரே ஒரு மகையா கொல்லணுமா? ஒரு நாள் ராத்திரி திடீர்னு கிளம்பி வந்தோம். ஒரு 2 மணிக்கு என் பையனை கூப்பிட்டு வந்து என் பேத்தியும் கூட அழைச்சிட்டு வந்த. அவ கையில ஒரு பையன் இருந்துச்சு. நானும் என் கழுத்துல காதுல கிடக்கிறது எல்லாம் எடுத்து அந்த பையில போட்டு எங்கிட்ட போய் பொழைச்சுக்கோ சாமி அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சு என் பையனும் போயிட்டான். வெளியூர் எங்காவது போய் பொழைச்சுக்குவாங்கன்னு நினைச்சு என் பேத்தி அவ விருப்பமான வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தான். பொழுது விடுஞ்சிருச்சு. கிணத்து மேட்டுல ஊரே கூடி நிக்கிறதா சொன்னான். என் பையங்க செத்து கிடந்தான்னு செய்தி வந்துச்சு. பெத்த மனசையா, பெத்த மனசு என் பையனை சாதி வெறி புடிச்ச மனுஷனு கொண்டுட்டானு.
கிளவி காதுல இருக்கிறது கையில இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காமா. போடே சாதிதான் முக்கியம். ஏய் சாதியாவது ஏதாவது அதெல்லாம் அந்த காலம்டா. இப்ப எல்லாம் மாறிட்டாங்களா? சாதியெல்லாம் மாறல, மனசும் மாறல. என்ன பண்ண முடியும்? போடா. சாப்பாடு தரமாட்டேன். டேய் இங்க வாடா. பாட்டி கதையில 2 விஷயம் பண்ணலாம். என்ன? அதே சாதிக்கார பையனை கல்யாணம் பண்ண வேண்டியதானே? ஆமா, ஏன் பண்ணல? டேய் அதுக்குன்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு டைனோசரை பிடிச்சிருந்தா டைனோசரை கல்யாணம் பண்ண முடியுமாடா? டைனோசர் அதே சாதி இருக்கா? சொல்லி சோத்த முழுசா நீயே தின்னு. அதுக்குதான் வர. டேய் ஐயா இன்னொரு யாரோ வந்து ஐயா ஐயா, நான் ஒரு கதை சொல்லட்டுமாங்க ஐயா? கேட்குறீங்களா ஐயா? சொல்லு, அவன் கேட்பான். ஐயா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க ஐயா. அவ பேரு சகானம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவ கூட்டாளியோட விளையாட போனாங்க ஐயா. அப்ப யாரோ ஒரு பையன் வந்து, சகானம் இங்க வா, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு அழைச்சிட்டு போனாங்க ஐயா. என் பிள்ளைய காணும் என்று தேடி பார்த்தேங்க ஐயா. அவனுங்க என் பிள்ளைய தாலியில் வன்கடுவை பண்ணி சாக்கு முட்டுக்குள்ள கட்டி சாக்கடையில போட்டானு ஐயா. என்ன மனுஷங்க ஐயா, 9 வயசு பிள்ளைகிட்ட அவன் என்னத்தையா பார்த்தா, என்னத்தையா பார்த்தா? ஒரே பிள்ளைய இழந்துட்டு நிற்கிறேங்க, தவிக்கிறேங்க, தவிக்கிறேங்க. வயசான ஆளு ஒரு முதியோரத்துல இருந்து வந்திருப்பாருன்னு நினைச்சேன். நம்ம குழந்தைய எப்படிதான் வெளியே போறது? அது வேற ஏதோ ஊர்ல நடந்ததுடா, நமக்கு என்ன? அதுக்கு ஏன் அழுந்துட்டு இருக்க? நமக்கா நடந்துச்சு? ஏய் சரி விடு, சோறு இருக்குல்ல தின்னு. சரி விடுறா சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாரும் பாக்குற மாதிரி இங்க இருந்து பாரு பாரு, வேணா ஒரு டைம் பாரு, பாவமா இருக்கும். பாரு பாருடா, அவ்வளவுதான். கதை யாருதோடா? காசா பணமா? இதுக்கெல்லாம் போய் அழுந்துட்டு இருக்க? நீ சொல்லி என்னடா எல்லா கதையும் எதிர்நீச்சல் மாதிரி ஒரே அழுகையா போகுது? உனக்கு ஏதாவது கதை இருந்தா சொல்லு. பாண்டியன் ஸ்டோர் மாதிரி ஒரு 2 வீடு இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுலயே அடிச்சிருவேன். ஏய் எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குல்ல, இந்த மாதிரி எனக்கும் ஒரு கதை இருக்கு. நெஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது, ஊர் மண் வாசம் தாய்ப்பாலா மனமணக்குது. நம்ம ஊர் எதுன்னு தெரியுமா உனக்கு? ஊர் ஞாபகம் வந்துருச்சா? மாடா சுருளி. அண்ணே இது ஏன் வச்சுட்டே இருக்கீங்க? ஏய் நான் ஒரு கூத்து கலைங்க, உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஊர் ஊரா போய் ஆடிட்டு இருந்தேன், பாடிட்டு இருந்தேன். அங்கதான் உங்க அக்கா வள்ளி என் ஆட்டத்தை பார்த்து அங்கே விழுந்துட்டா. டேய் சத்தியமாடா, கட்டினா என்னதான் கட்டுவேன்னு நின்ட்டான். நான் அப்ப இல்ல. டேய் சத்தியமாடா. அதான் இருந்திருந்தா சொல்லிருப்பேன். டேய் கேளு, அவ வேற ஊரு, நானும் வேற ஊரு, அதே கதை தான்.
அவங்க வேற ஆளுங்க, நாங்க வேற ஆளுங்க. நான் மனுஷாளு. இதுவனா அன்னைக்கே ட்ரெயினை பிடிச்சிட்டேன், கூட்டிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன். 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் தான் குழந்தை பிறந்துச்சுல. பாப்பா இதுதான் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுடா. அப்புறம் என்னாச்சுன்னா? வள்ளி இருக்கால, ஆமா வள்ளி மார்க்கெட்டு சந்தைக்கு போனா. உங்க அண்ணன் இருக்கால, 2 வருஷம்டா. எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு ஒரு குழந்தை, எல்லாம் விட்டு ஒண்ணு வேண்டாம் அந்த பக்கம் வந்து வழி என்னதை வர பண்ணாங்க. நடு சந்தையிலடா, நடு சந்தையில வள்ளிய கழுத்தறுத்த கொண்டானுங்கடா. முத்துக்கு தெரியாதுடா, அவன் வளருவாடா. வளர்ந்து பெரிய ஆளா ஆவான். அழாதுண்ணா, நான் சாப்பாட்டு உனக்கே தருவேன். சத்தியமாதி என் கதைடா, சோறிலே இருக்கான். அழாத. ஏன்? சரி சோத்த கொடு. அழு. இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு கதைடா. சோத்த குடுறா. வள்ளி கதை உண்மையான கதை தான். இந்த முனையை உட்கார சொல்லி இது யார் கதை? 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 பையன் மனச புரிஞ்சுக்காம பெத்தவங்க அவங்க ஆசைய புகிட்டாங்களே, அந்த கதை. காட்ட அழிச்சு பழங்குடி மக்களை வெளியேற்றுறாங்களே, அந்த கதை. சாதி வெறி குடிச்சு அலையறாங்களே, அந்த கதை. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம பாலியல் வன்கொடுமை பண்ணி சாக்கடையில கொண்டு போட்டாங்களே, அந்த கதை. காதலிச்சு கல்யாணம் பண்ணவள கழுத்தறுத்து கொண்டாங்களே, அந்த கதை. அக்கினி குஞ்சொன்று கண்டு அதை அங்கோர் காட்டிலே பொந்திட வைத்து வெந்து தணிந்தது காடு. தத்தோம் தரிகிட தத்தோம், தத்தோம் தரிகிட தத்தோம், தத்தோம் தரிகிட தத்தோம், தத்தோம் தரிகிட தத்தோம், தத்தோம் தரிகிட தத்தோம். ஒரு பெரிய மரம் சிறு விதையிலிருந்து முளைகிறது. ஒரு உயர்ந்த கோபுரம் சிறு மண் துகள்களால் உருவாகிறது. 1000 மைல் பயணம் உன் கால் தடத்தில் தொடங்கிறது. உன்னால் முடியும், உன்னால் முடியும். சிறுமை கண்டு பொங்கு, ரௌத்திரம் பழகு.
என்னடா பாக்குற? மனுஷங்க யாராவது இருக்காங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னது மனுஷங்க? வணக்கம் கௌதம். வணக்கம் நந்தகிஷோர். வணக்கம் காவ்யா. வணக்கம் கீர்த்தனா. வணக்கம் அபிநய். வணக்கம் தீபக். வணக்கம் சுடலைமணி. இந்த நாடகத்துல நடிச்ச 4 பேர் வந்து முதலா ஸ்டேஜ் ஏறாங்க. வருஷம் நாடக தினத்துக்கு அட்லீஸ்ட் 4 பேர் உண்மையாவே முதல் டைம் ஸ்டேஜ் ஏற்றிடுவோம். ஆர்பிஎஸ் காலேஜ்ல படிக்கிறேன். எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கம். பரவாயில்ல, அரங்கம் நிறைஞ்சிருக்குது. ஏன்னா இவ்வளவு நாளில் இவ்வளவு பேர் வந்து புது ஆடியன்ஸ், புது பார்வையாளர். நம்ம இந்த அகல் விளக்கு உங்கள்கிட்ட கொடுத்தோம்ல, அவங்க வசனத்தை கொஞ்சம் மறந்துட்டாங்க. அவங்க மொழி கன்னடம் தான்மா, தெலுங்கு உச்சரிப்பெல்லாம் சரியா வந்திருக்காரு சார். நமக்கு என்ன அறிவை என்ன சொல்லுவார், பிழைகோளரோடு எழுதப்படும் புரட்சி பாக்கியம் அற்புதமானது என்பார். இந்த அகல் விளக்கை நாங்கள் மட்டும் கொடுத்தது உங்க மனசுக்குள்ள இருக்கு, அதை நீக்கணும். அதுக்கான ஒரு குறியீடு தான் இது. இந்த ஹரிக்கன் விளக்கு இருந்து எரியலை, இதை தேடி பெரும்பாடு பட்டோம், அது எரியலை. இந்த லைட்டெல்லாம் இல்லாமல் இதோடே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த 3வது அரங்கம் ரவிச்சந்திரன் வந்திருக்காரு, அரவிந்தன் வந்திருக்காரு. இது 3வது அரங்கம். பாதம் செட் அந்த பயிற்சி எடுத்தவர் அவர். இந்த 3வது அரங்கத்தில் ப்ராப்பர்ட்டி உள்ளது தென்னமட்டை, இந்த குருத்து, இது மட்டை, இது அரிக்கன் விளக்கு, இதெல்லாம் மண்பாண்டம். இது வந்து இந்த கலையை மட்டும் ஒரு 20 வருஷமா என்கிட்ட நடிச்சுட்டு இருக்கீங்க. இந்த கலையை 20 வருஷம் நடிச்சிருக்கு. 15 வருஷமா நடிச்சிட்டு இருக்கு. இது ஒரு பொண்ணுடைய குறியீடு, ஒரு பெண்ணுடைய குறியீடு. இந்த மண்கலையும் போட்டு உடப்பாங்கல்ல சுடுகாட்டில், கர்ப்பப்பைக்கான அடையாளம். ஏன்னா ஒன்றையும் காரண காரியத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏதோ போகிறோம் வரோம்னு அப்படிலாம் இல்லை, ஒரு காரண காரியத்தை பயன்படுத்துகிறோம். இந்த நாடகம் உங்களையே செஞ்சுட்டு நினைக்கிறேன், செய்யாட்டி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இது நான் இல்லை, இந்த பாட்டம் ஒருத்தர் இருக்கா, பட்டுக்கோட்டையில், அவன் சொல்லுவான், புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிக்கிறீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கம்மா. அதேதான், எதை கிழிச்சோம்னு தெரியல, ஆனால் கூடுமான வரைக்கும் கிழிக்கிறது முயற்சி பண்ணுவோம். பேப்பரை இல்லை, உங்கள் மனசுக்குள்ள இருக்குல்ல, அதை கிழிச்சு எறியணும். அதுக்கான விஷயம் தான் இது. இந்த நாடகத்தில் ஒரு கவிஞராக காமு வந்து வாசித்தார், கவிதை வாசித்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க. எழுத்தாளர் அமரந்தா வந்திருக்கிறாங்க, அப்புறம் யாழ்ப்பாணத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க, வந்திருக்கிறாரு. எல்லாமே ஆளுமை கொடுத்து நாட்சி கதை சொல்லி நாட்சி வந்திருக்கிறாங்க. எல்லாருமே அற்புதமான மனிதர்கள். அதனால
சொல்லியிருக்கோம். முடிஞ்சா பாராட்டுங்க. என்ன இல்லை என் பிள்ளைங்க. புவியரசு பேர் இவருக்கு யார் பேர்? புவியரசு. இவருதான் புவியரசு. கோயம்புத்தூர்ல இருக்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல கவிதை புவியரசு. 2 முறை சாகித்ய ஓரம் ஒரு தப்பலாம் வாங்குறேன் தெரியல. புவியரசுல யாருக்கும் தெரியல. அப்படி இருக்காங்க. ஆனா நான் காலையில அமர்ந்தா என்கிட்ட பேசியிருந்தேன். நான் கூட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப சில விஷயம் கலைஞனுக்கு வேற சின்ன மாற்றம் சொல்லுவார். இன்சொற்கள் கூறுவதனால் நான் புண்ணாவதில் புவியரசு. இந்த நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு இந்த பிள்ளைகிட்ட வந்து நல்லா பேசுன்னு சொன்னா நல்லா இருக்கும். நீ நல்லாவே பேசுறீங்க அவ்வளோ திருப்பி நாடகத்தையே வராது. தனியாக கூப்பிட்டு சொல்லலாம். இந்த விஷயம் நல்லா இல்லை மாற்றிக்கிட்டு சொல்ல முடியாது. அதுதான் நல்ல விஷயம். அதனால் யாராவது 2-3 பேர் வந்து இப்படி பாராட்டினாக்கா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். வேற ஒன்றுமே எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை.